DNA. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின் டிராப் நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவர், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின் டிராப். நீங்க 3 பேரும் கொஞ்சம் வேகமா வரீங்களா? எதுக்காக இப்படி அவசரப்படுற? இது ஷார்ட் கட் தானே. இப்படி போனா நமக்கு 3 நாள் சேவ் ஆகும். ஆமா, ஆனா இந்த இடத்தை கொஞ்சம் சுத்தி பாருங்க. குறுகலான வழி, 2 பக்கமும் மலை. ஒரே வழியில தான் போக முடியும். எதிரிங்க நம்மள இந்த இடத்துல சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். டென்ஷன் ஆகாத. இந்த இடத்துல யாருமே இல்ல பாரு. நம்மள தாக்க வர எதிரிங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. இனிமே இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட கேக்குறது நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. ஏன் இல்ல? வேணும்னா நம்ம திரும்பி போகலாம். இல்ல, முடியாது. அந்த படை வீரர்கள் நம்ம பின்னாடி தான் இருக்காங்க. ஓ, வந்துட்டாங்க. நாம இப்ப ஓட வேண்டியதுதான். அப்படியே அமைதியா நடந்து வந்தீங்கன்னா இந்த குறுகல் பாதையை தாண்டிடலாம். இவங்க 4 பேருக்கு மூளைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அப்படியே நேரா நம்ம பொருளை வந்து விழ போறாங்க. அது சரி ஃப்ளைபோ, இதுக்குள்ள என்ன இருக்கு? இது ஜெனரலோட சீக்ரெட் ரெசிபி. 11 வித்தியாசமான கன் பவுடர்ஸ் இதுல இருக்கு. இத கண்டிப்பா அவங்களால எதிர்த்து நிக்க முடியாது. இத பத்த வைக்கிற நேரம் வந்தாச்சு. நம்ம முன்னாடி குபுகுபுன்னு எரியுதே, அது என்னது? இது ஒரு சூழ்ச்சி. நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். எதுக்காக நிறுத்திட்டு திட்ட வந்ததை திட்டிடணும்பா. நீ வேணும்னே இந்த மாதிரி பண்ணல ரெண்ட்ரோ. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். 3, 2, 1. இப்படி தேவையில்லாம எங்களை மாட்டி விட்டுட்டியே. உங்க 2 பேரோட சண்டையை அப்புறம் வச்சுக்கிறீங்களா? பாறாங்கல் மாதிரி இருக்கிற இவங்களுக்கு நடுவுலயும் அதுக்கு நடுவுலயும் மாட்டிக்கிட்டோம். முதல்ல எந்த பிரச்சனையை தீர்க்கிறது? வீரர்களையா இல்ல நெருப்பையா? எதுவும் தேவையில்ல. என் கூட கம்மனு வாங்க. குகையா? இரு, நாம பேசி முடிவு பண்ணலாம். பேசுறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. வாங்க, தப்பிக்க இதான் ஒரே வழி. இல்ல ஒரு சூழ்ச்சியா கூட இருக்கலாம். அவன் எப்பவுமே தப்பு பண்ணுவான்னு கிடையாது. நமக்கு இதை விட்ட வேற வழி இல்ல. இங்க பூமியோட அதிர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, நம்மளால உணர முடியுது. எனக்கு இந்த இடத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. பேசாம கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? ரெயின் டிராப், இது ஷார்ட் கட்டை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. நாம இங்கே மாட்டிக்குவோமோன்னு தோணுது. ஐயா, ரூட் தப்பாகாது. இந்த பக்கம் வெளிச்சம் தெரியுது. நிச்சயமா வெளியே போக வழி இருக்கும். இந்த குகையோட வீடு யாரோட வீட்டு வாசல் மாதிரி இருக்கு. இது வேற யாரும் இல்ல, புல் டீமன் கிங். என்னது டீமன் கிங்கா? அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமான கொடூரமான. நம்ம ப்ராப்ளம் எல்லாம் இப்ப முடிய போகுது. ஹேய், நீ என்ன சொல்ல வர? அவன் வந்து நம்ம எல்லாரையும் சாப்பிடுவான்னு சொல்ல வரியா? அது இல்லம்மா, அவர் பிரின்சஸ் அயன் ஃபேனை கல்யாணம் பண்ணிருக்காரு. என்ன லுக்கு? அவளோட மேஜிக் அயன் ஃபேன் நெருப்ப சுலபமா அணைச்சிடும். ஆமா, ஆனா அவளும் ரொம்ப ரஃபா தானே இருப்பா. அவ ஒரு சூப்பர் உமன். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம நல்லா யோசிக்கணும். திறந்துடி சீசே. வாவ், இந்த இடம் சூப்பரா இருக்குப்பா. Video by visualcitublogtalk.com. நீங்க எந்த பொருள் கொண்டு வந்தாலும் நான் வாங்க தயாரா இல்ல. முதல்ல வெளிய போங்க. இல்லனா எனக்கு கோவம் வந்துரும். நாங்க எதுவும் விக்க வரல. அப்ப டொனேஷன் கேட்டு வந்தீங்களா? பேயோட படிப்பு செலவுக்கோ அப்புறம் அதுங்களோட சாப்பாடு செலவுக்கோ எதுவா இருந்தாலும் நான் தர தயாரா இல்ல. அதுல இல்ல, எங்களுக்கு உங்க உதவி தேவை. எனக்கு உதவி செய்ய ஆசைதான், ஆனா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு.
அத கழுவணுன்றதுக்காக தான் எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்களா? என்னோட பிரச்சனையே என்னோட புருஷன் பர்னிமன் கிங் தான். அவன் பேய விரட்டுறதுக்காக பிளாசம் வில்லேஜுக்கு போனா ஆனா இன்னும் திரும்பி வரல. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த மாதிரி அவர் இது வரைக்கும் லேட் ஆனதே இல்ல. வரட்டும், அவரை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஆனா அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஆனா நீங்க பிரின்சஸ் அயன் ஃபேன் ஆச்சே, நீங்க போய் அவரை கண்டுபிடிக்கலாம்ல? நான் போனேன். ஆனா இங்க போய் ரெட் பாயை யாரு பாத்துப்பா? நாங்க பாத்துக்கிறோம். என்ன? மீவாவும் ஜினாவும் அந்த குழந்தைய பாத்துப்பாங்க. நானும் ஷேனு உங்க புருஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறோம். நாம இத டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. குறுக்க பேசாத. உங்க புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபயர் அணைக்க எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? லோகி, ஏடி லோகியாப்பா, நல்ல பையனா வீட்லயே இரு. நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, குட் பை மாமி. அயன் ஃபேன், எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. வாங்க புடி பசங்களா. வித்த சூப்பரா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் மட்டும் இதை சாப்பிடுறேனே. ஹாய் ரெட் பாய், நான் நீரு, இவன் ஜின்னு. உங்க அம்மா கிளம்பினதுனால நாங்க உன்னை பாத்துக்க போறோம். செரி பிளாசம்க்கு உங்க அப்பாவை தேடி அவங்க போயிருக்காங்க. யா, அவரு ரொம்ப பலசாலி, தைரியசாலி. எல்லாரையும் என்ன அடிச்சு ஜோல் கிளப்பிட்டு பாட்டி சொல்லி ஸ்கூல். ரிங் ரொம்ப நல்லா இருக்கு. இத வச்சு நம்ம 3 பேரும் விளையாடலாம். இது மேஜிக் ரிங். இதை எப்படி யூஸ் பண்ணுவ? இப்ப பார். அவன் மேஜிக்னு சொன்னப்பவே யோசிச்சிருக்கணும். இப்ப யோசி, என்ன பிரயோஜனம்? சரி, இதோட நிறுத்திக்க குட்டி பையா, எங்களை கீழே விடு. கீழே தானே விட்டா போச்சு. இதுக்கு தான் ரெயின் டிராப் சொன்னதெல்லாம் ஒத்துக்க கூடாதுன்னு சொல்றது. இங்க எந்த டீமனும் இல்ல. அவரோட புருஷனை எல்லா கதையும் முடிச்சிட்டார் போல இருக்கே. இருக்கலாம், ஆனா அவரு எங்க? அவரு ஏதாவது டீ கடையில செலிப்ரேட் பண்றாரோ? அவரு ஆவிங்கள துரத்துறதுனால அவருக்கு விருந்து கொடுத்திருக்கலாம். வடி விடுங்க, ஓடுங்க. அவங்க கிராமத்தை தாக்குறாங்க. யாரு ஆவிங்களா? அதுங்க இன்னும் இங்கதான் இருக்குதுங்களா? நில்லுங்க, எங்க புல் டீமன் கிங்? 2 நாளைக்கு முன்னாடி வந்தாரு, ஆனா அவர் எங்க போனாருன்னு தெரியல. சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. சரி வாங்க, நம்ம ஊருக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அடங்கப்பட்டு அடிச்சதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் தலையில தட்ட சரியாயிடும். வேற வழியே கிடையாது. நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். வேண்டாம், நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிக்கும். ஓகே ரெட் பாய், விளையாடுனது போதும். நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதையா? கதைலாம் ரொம்ப போர் அடிக்கும். ஆனா இது அடிக்காது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பாம்பு இருந்தது. அதுக்கு 5 தலை இருக்குமே, அந்த பாம்பு கதையா? ஏய், என்ன பண்ற? நிறுத்து. ஆ. இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணு. உடனே ஜெனரலை கூப்பிட்டு இங்க நடக்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லு. எப்ப பார்த்தாலும் என்னையே ஏன் ஜெனரலா கூப்பிட சொல்ற? அதை விட உனக்கு என்ன வேலை? ஓ ஆமால, ஏன்னா ஒன்னால இதை பண்ண முடியாதுல்ல. ஜெனரல் பூ, என்ன நான் சும்மா தலையதான் சொரிஞ்சிட்டு இருந்தேன். அது சரி, என்ன விஷயமா கூப்பிட்ட, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சொன்ன மாதிரி நம்ம திட்டம் நல்லா வேலை செய்யுது. அவங்க 4 பேரும் இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலை பண்ண. இனிமே அவங்க நம்ம கிட்ட தப்பிக்கவே முடியாது. அந்த கோல்டன் டிராகனை சுலபமா தோக்கடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் தான் தலைவன். தொந்தரவு பண்ணாத பச்சையா. நான் சொல்லுங்க. உண்மையிலேயே ஒரு புத்திசாலி தான். இந்த ஊருக்கு என்னோட பேரை வைப்பேன். அங்கங்க சிலையெல்லாம் வேற வைப்பேன். எல்லாரும் தினமும் எனக்கு சல்யூட் அடிக்கணும். கதையை முடிச்சிட்டு என்ன கூப்பிடு. உன் பிரச்சனை தான் என்ன பச்சையா? அது வந்து அந்த 4 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. போயிட்டாங்களா? எங்க போனாங்க? அவங்க மட்டும் இங்க தப்பிச்சுட்டாங்க தெரிஞ்சதுன்னா ஜெனரல் நம்மள 4 துண்டா வெட்டி காக்கா நரிக்கெல்லாம் போட்டுருவாரு தெரியுமா? ஓ அப்படியா? சரி சரி. அட மண்டையா, அவங்கள கண்டுபிடிக்கலாவா? கவலைப்படாதீங்க அயன் ஃபேன் பிரின்சஸ். உங்க ஹஸ்பண்டை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம்.
பாத்துடுச்சிங்களே. அவங்களை என்கிட்ட விட்டுருங்க. Iron Man, அவங்களை ஒண்ணும் பண்ணு. இது அவங்கள ஒண்ணுமே பண்ணவே இல்ல. அவங்களுக்கு எந்த உருவமும் இல்ல. அதனால நம்ம பவர் அவங்கள ஒண்ணும் பண்ணாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஓடிடலாம். நான் தான் புல்டிமன் கிங்கோட பையன். நீங்க எல்லாம் கெட்ட அரக்கங்க. இங்க இருக்கிற ஒரே அரக்கன் இவன் தான். என்னது? இந்த கெட்ட அரக்கங்களை என்ன பண்ணலாம்? கவலைப்படாத, நம்ம எப்படியாவது இந்த கயிறு அறுத்துடலாம். ஆனா நாம இதை யூஸ் பண்ணி பார்க்கலையே. இந்த அரக்கங்க தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஏய், நீ என்ன பண்ற? இப்ப நீ போய் ஒரு ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா. நான் போக மாட்டேன். நீ போய் தான் ஆகணும். இரு, அந்த ரிங்க கொடுத்துருங்க. அங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகும். எனக்கு தெரியுமே. உங்க அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிங் உனக்கு கிடைக்கும். ஏய், எதுக்கு போடுறீங்க? கதவு தரங்க. தரங்க, தரங்க. நோய நோயன்னு பேசுறானே. கதவு தரங்க. நான் இதை இப்பயே போய் அப்பா கிட்ட சொல்றேன். அதுங்க 5 அவங்க இருக்குங்க. ஆனா நம்ம 3 பேர் தான் இருக்கோம். நாம 100 பேர் இருந்தாலும் அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி உருவம் இல்லாதவங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல இருந்து காப்பாத்த என் ஹஸ்பண்டால மட்டும் தான் முடியும். ஆனா இவங்க கூட சண்டை போட்டு அவர் அடிபட்டு கிடக்குறாரோ என்னவோ. ஒருவேளை 6 அவங்களா இருக்குமோ? ஆவிகளா, தயவு செய்து என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. என்னங்க நீங்களா? என்னது? இவரா புல்டிமன் கிங்? இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா ரொம்ப அமைதியா இருக்கு. அப்பா, இங்க அப்ப இது சரியில்லை ஜின்னோ. அதுக்கு காரணம் நீ எழுந்தது புடிங்கிட்ட. அவ போயிட்டான். என்ன? சரி, தொல்லை விட்டுது, வா கிளம்பலாம். ஜின்னோ, அவனை கண்டுபிடிக்கலன்னா பிரின்சஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, சரி. இந்த பொடிப்பையும் எப்படி தப்பிச்சிருப்பான்? இப்படிதான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப தைரியமான பெரிய புல் டீமன் கிங்னு நினைச்சேன். நீங்க எப்ப போனாலும் சண்டைக்கு தான் போவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பயந்து போன முயல் மாதிரி முழிஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. நான் ஒண்ணும் பயந்து போன முயல் இல்ல, பயந்து போன காளை. அதனால என்ன முயல்னுலாம் சொல்லாத. காளையும் முயலும் என்ன வித்தியாசம்? நிறைய இருக்கு. அதுங்களுக்கு ரொம்ப பெரிய காது இருக்கும், சின்ன வால் இருக்கும். காளைங்களுக்கு கொம்பு இருக்கும். அப்புறம் நிறுத்திட்ட. கோவப்படாத. பிரின்சஸ் அயன் ஃபேன், நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி உங்க புருஷனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அந்த நெருப்பு அணைச்சிடுறீங்களா? நம்ம டீல் படி அவர் வீட்டுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி அவர் இந்த வேலையை முடிக்கணும். அது வரைக்கும் இங்க தான் இருக்கணும். தயவு செய்து என்ன வெளியே மட்டும் போக சொல்லிடாத, ப்ளீஸ். உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க பேரு புல் டீமன் கிங். உங்க பேரை கேட்ட படையே நடுங்க. ஆனா இப்ப நீங்க நடுங்கி போய் உட்கார்ந்திருக்கீங்க. உண்மை என்னன்னா, நான் யாரையும் இது வரைக்கும் எதிர்த்து சண்டை போட்டது இல்ல. அதுக்கு அவசியமும் வரல. ஏன்னா என்ன பாருங்க, என்னோட உருவத்தையும் என்னையும் பார்த்து அவங்களா என்ன பலசாலின்னு முடிவு கட்டிக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே நான் ரொம்ப மென்மையானவன். அது தெரியும். என்கிட்டயும் பையன்கிட்டயும் நீங்க அப்படிதான் நடந்துக்கிறீங்க. ஆனா நீங்க பெரிய பெரிய யுத்தம்ல ஜெயிச்சிருக்கீங்களே. யுத்தத்துல என்னோட கோபமான முகத்தை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. அதனால நான் கத்திய தூக்குனதே இல்ல. இந்த தடவை என்ன ஆச்சு? நீங்க அந்த ஆவிங்களை பாத்தீங்களா? அதுங்க என்ன விட ரொம்ப கொடூரமா இருக்கு. அதனால அதுங்கள பார்த்து நான் பயந்துட்டேன். சாரி, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய வாரியர்லாம் இல்ல. ரெயின் டிராப்பும் மத்தவங்களும் இங்க தான் எங்கயாவது இருக்கணும். அவங்க தப்பிக்க முடியாது. வாசனை அருமையா இருக்கு. பச்சையா, நீ எங்க போற? பச்சையா. உண்மையிலே இந்த வாசனை அருமையா இருக்கு. இத யார் பண்ணிருப்பாங்க? சரி, சாப்பிட வேண்டியதா?
நீ மாட்டிக்கிட்ட என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. நல்லா பண்றியே. நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, எங்க அப்பா தான் புல் டீமன் கிங். அப்படி பெரிய பலசாலி தெரியுமா? அப்படி போடு. சரி, நீ இங்க யாரையாவது புதுசா பாத்தியா? என்ன பாத்துக்க 2 பேர் புதுசா வந்திருக்காங்க. உன்ன பாத்துக்க வந்தவங்களா? ஆமா, ஒரு கோல்டன் மங்கியும் ஒரு பொண்ணும் வந்தாங்க. அது அவங்க 2 பேர் தான். அவங்க கூட இன்னும் யாராவது வந்தாங்களா? அவங்க கூட இந்த 2 பேரும் எங்க அப்பா தேடி போயிருக்காங்க. அவர் ஆவி கூட சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு அவர் ஹெல்ப் பண்ண போறேன். அற்புதம். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் இவனை ஃபாலோ பண்றது. இவன் மூலமா நாம ரெயின் டிராப்ப கண்டுபிடிக்க முடியும். வித்த காட்டுறது போதும், ஒழுங்கா என் கூட எதிர்த்து வா. இதோ வந்துட்டேன். அதுங்க எல்லா வீட்லயும் தேடுது. அப்ப கூடி சீக்கிரமே நம்மள கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லு. ஆனா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அதை தோக்கடிக்க முடியும். புல் டீமன் கிங், நீங்க இது வரைக்கும் மத்தவங்கள பயமுறுத்தி தானே வின் பண்ணிருக்கீங்க. ஆமா, நிறைய பேர். ஆனா இவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. அவங்க என் முன்னாடி வந்தா எனக்கு பயமா இருக்கு. அப்ப நீங்க பயமுறுத்தி பாருங்க. ஆமா, நீங்க தான் அதுங்களை பயமுறுத்தணும். ஆமா, அவங்க சரியா தான் சொல்றாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா சாதிக்கலாம். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நீங்க டெரர் ஃபேஸ காட்டணும். வேற 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 மாதிரி. இப்பதான் டெரரா இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க சிரிக்க கூடாது, ரொம்ப கோவமா இருக்கணும். ஒரு கோபமான காளமாடு எப்படி இருக்குமோ அப்படி. வாவ், இத எங்க கிட்ட பண்றதோட அது எங்க கிட்ட பண்ணுங்க. வாங்க போலாம். வாங்க போலாம். அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? அப்பா, உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். அவங்கள வர சொல்லு. டிராகன் டைட்டில் கிங்கே, நீங்க தான் அவங்கள பயமுறுத்தணும். தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. அவங்க என்ன தாக்க வராங்க. நீ எதுக்கு இங்க வந்து? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? ரெட் பாய், இங்க இருந்து போயிடு. இது ரொம்ப ஆபத்தான இடம். நீங்க ஒரு கோழை. போகாத. எனக்கு பயமா இருக்கு. ரெயின் டிராப், கிரீனி. ஒரு பேட் நியூஸ். ரெட் பாய் காணாம போயிட்டான். எங்களுக்கு தெரியும், அவன் இங்க தான் இருக்கான். இருந்தாலும் நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. வா, முடிக்கலாம். உனக்கு என்ன நட்டு கேட்டு போச்சா? நாம 2 பேர் இருக்கோம், ஆனா அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, சரியா சொன்ன. ஆனா நமக்கு தேவை அங்க இருக்கிறதுல 4 பேர் மட்டும்தானே. அங்க ஆவிகளும் இருக்கு. அதுங்களுக்கு எதிராக சண்டை போட முடியும்னு நினைக்கிறியா? முடியாது. அந்த 4 பேரும் அந்த ஆவிங்களை தோக்கடிச்சு டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம அவங்கள ஈஸியா பிடிச்சிடலாம். ஓ, இப்ப நமக்கு தேவையெல்லாம் ஒரு சின்ன உதவிதான். ஏய் குட்டி பையா, உன்னை திரும்பவும் பார்த்ததுல சந்தோஷம். உனக்கு ஆனியன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஆனியன் தான் எனக்கு. ஏய், என்ன பண்றீங்க? இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை கேட்டு இருந்தேனா இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டோம். ரெட்ரோ, நீ என்ன செஞ்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளால சண்டை போட முடியாதுப்பா. நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். நாம ஒண்ணா சேர்ந்துதான் இவங்களை தாக்கணும். சரி சரி, ஓகே, நீ சொன்னபடியே இவங்கள தாக்கலாம். இந்த சமயத்துல ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. இது நம்ம பையனோட மேஜிக் ரிங் ஆச்சே. ரெட் பாய், நான் சொல்றது நல்லா கேளுங்க. உங்களுக்கு அந்த குட்டி பையன் வேணுமா? நீங்களே வந்து அவனை எடுத்துட்டு போங்க. அவன் யாரு? என் பையனை எதுக்காக புடிச்சு வச்சிருக்கான்? அவன் பேரு ஃப்ளேமோ. ரொம்ப ரொம்ப கெட்டவன். நம்ம உடனே போய் ரெட் பாயை காப்பாத்தணும். நீங்க யாரும் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. நீ பயப்படாத. உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அந்த ரெயின் டிராப்பும் அவங்க நண்பர்கள் தான் வேணும். சரி, நீங்க பயப்படாதீங்க. எங்க அப்பா வந்து நிச்சயம் என்ன காப்பாத்த மாட்டாரு.
எங்க திட்டம் நல்லாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நெருப்பு எரிஞ்சு இடத்தையே அடைச்சிருச்சு. அந்த பக்கத்துல இருந்து எங்க படம் 1 மணி நேரத்துல வந்து சேர்ந்துரும். எல்லாம் சரியா நடக்குது. அவங்க வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அவங்க சக்தி வாய்ந்தவங்கள மாறிக்கிட்டு இருக்காங்க. நாம இதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. மறுபடியுமா? ஆனா இந்த தடவை நிச்சயம் உங்ககிட்ட பிளான் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். World Demon King, நீங்க தான் இதுல இருந்து எங்களை காப்பாத்த முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை தட்டி எழுப்புங்க. ஆனா இன்னும் எனக்கு தைரியம் வரலையே. அப்படின்னா உங்க பையனை நீங்க மறந்துட வேண்டியதா? அத என்கிட்ட கொடு. அது என்னோட பையன்து. தெரியும், ஆனா உங்க பையன் தான் இப்ப இங்க இல்லையே. மரியாதையா என்கிட்ட கொடு. உனக்கு இந்த ரிங் வேணும்னா முடிஞ்சா வந்து என்கிட்ட வாங்கிக்கோ. மரியாதையா என் பையனோட மேஜிக் ரிங்க என்கிட்ட கொடு. அட பரவாயில்ல. நானா பண்ண? ஆமா, Video நானே by தான். Vishwa வாங்க Situ போய் என் Blogs பையனை Podcast.com. காப்பாத்துவோம். ஓகே டேப், இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவன் என் பையன். அவனை நான் தான் காப்பாத்துவேன். ஜாக்கிரதையா போங்க. ஓ நோ நோ, அங்க பாரு. நான் கவனிச்சுக்கிறேன். இவன் வெறும் ஒரு பயந்த காளை மாடுதான். அப்பா பாத்துப்பா. இப்போ நாம கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. எல்லாரும் சீட் பெல்ட்ட போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்ககிட்ட யாரு கேட்டா? முதல்ல கிளம்பு. ஏய், என்ன விட்டுட்டு போறீங்களே. கவலைப்படாத, நான் உன்னை அனுப்புறேன். உண்மையிலே நீங்க தைரியசாலிதான். நான் ரொம்ப பயந்துட்டேன். கவலைப்படாத, நான் தான் உன்னை காப்பாத்த வந்துட்டல்ல. எல்லா நேரமும் எல்லாரும் தைரியசாலியா இருக்க மாட்டாங்க. இந்தா, இத நீ விட்டுட்டு வந்துட்ட. இத கஷ்டப்பட்டு சண்டை போட்டு திருப்பி வாங்கியிருக்க. பிரின்சஸ் அண்ட் ஃப்ரெண்ட், நாங்க இங்க இருந்து சீக்கிரமா போய் ஆகணும். அதனால அந்த நெருப்பை நீங்க அணைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, டீல்னா டீல் தான். அயன் ஃபேன் நெருப்பான. ஏ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் மீட்டிங். இன்னும் 5 நிமிஷத்துல அந்த வீரர்கள்லாம் இங்க வந்துருவாங்க. உங்ககிட்ட நல்ல யோசனை ஏதாவது இருக்கா? என்ன விளையாடுறியா? அவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஓடுறது தவிர வேற வழி இல்ல. இதுக்கு நான் யோசனை சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். அவங்க வரும்போது நீங்க இங்க இருக்காதீங்க. உங்க குகைக்குள்ள போயிடுங்க. கவலைப்படாதீங்க, இவங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். யா, கூ, கூ. அதுக்கிட்டீங்கப்பா. பாத்தீங்களா, நான் இந்த ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன்ல. சரியா சொன்ன. ஆனா ஓட்டம் தான் நிக்கல. பேசாம வா.